மாசம் பொறந்ததும் சம்பளம் வந்துருச்சுன்னு ஹாப்பியா ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணா 4 நிமிஷத்துல சொல்லுவேன். ரூ. 4000 வாடகை. அப்ப தம்பிக்கு வேற மதர் ஃபீடிங் இருக்காதா? ரூ. 600 குடுத்து நான் வாங்கணும். ஒரு மாசத்துக்கு 4 டப்பா ஆகும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா நம்ப கிராசரிஸு, அப்புறம் மந்த்லி ஈபி, பேப்பர் கூட டெய்லி படிக்கிறதுக்கு வாங்கிக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட். வீட்ல அவசரத்துக்கு ரூ. 50 இருக்கட்டும்னு வச்சுட்டு போனாலும் பாக்கெட்ல ஒரு ரூ. 10 கொண்டு போணும்னு கொண்டு போக மாட்டாங்க. நானா வலுக்கட்டாயமா அதுல ஒரு ரூ. 25 அவங்க பாக்கெட்ல இருக்கட்டுமேன்னு சொல்லி சொல்லி மறக்காம எடுத்து வச்சு குடுத்து விடுவேன். காசு வந்தாச்சு 10 நாள்ல போயாச்சு அப்படின்றத என் குழந்தைங்களுக்கு இப்பவும் அதனால தான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன். மாசம் மாசம் வர சம்பளத்துக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கிடையாது. சேவிங்ஸ் பண்ணலாம் முடியாது. அப்படின்னாலும் எதுவுமே யோசிக்காம 2 பேருமே பீஸ்ஃபுல்லா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஒரு லாங்கா கொஞ்ச நேரம் பைக்ல போறது, ரோட்டு கடையில காளான் சாப்பிடுறது, ரூ. 50க்கு 50 மீன், சால மீன் வாங்கி வீட்லயே குழம்பு வச்சு சாப்பிடுறது, இப்படிதான் எங்க காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ரதியுடன் கதைப்போமா எபிசோட் 3.